வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸசைஸ்னால் 2.8. இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் 5 மற்றும் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் 46,872 எனில் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை இருக்குது, அதனுடைய பொது விகிதம் காமன் ரேஷியோ வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் S6 வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 46,872. இந்த ரெண்டை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, அந்த பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு அதாவது A வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதலை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, Sn = A × r⁻n−1 / r−1. நமக்கு வந்து S6 வந்து 46,872ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாமா, 46,872 = A நம்ம தான் கண்டுபிடிக்கணும். R வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5. அப்போ n வந்து எத்தனை, 6 -1 / r வந்து எத்தனை, 5 -1. அப்போ இது என்ன ஆகும், A × 5⁻6 -1 / 4ன்னு ஆகுமா. இப்போ இது என்ன ஆகும், 46,872 × 4ன்னு ஆகுமா. இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை ஆயிரும். /5⁻6 -1. இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவிஷனில் போயிடும். ஸோ அப்போ இது என்ன ஆகும், 46,872 × 4. 5 6 டைம்ஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 15,625 கிடைக்கும். -1 = A அப்போ A = 46,872 × 4. இதில் ஒன்றா கழிச்சா என்ன கிடைக்கும், 15,624. இதை இப்போ நம்ம அடிக்கலாமா 4th டேபிளில். ஸோ இதையும் நம்ம அடிக்கலாம். 6 12 72. ஸோ அப்போ இது கண்டிப்பாக 12ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ A = 12. அப்போ அந்த கொடுத்துருக்கக்கூடிய பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு வந்து என்ன, 12. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.